18 வயசுலயே நானே எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறேன். எவ்வளோ கஷ்டத்தை நான் இந்த வீட்டுக்காரர் செத்துட்டு ரொம்ப அவசரப்பட்டேன். அங்கங்கே போய் என் பென்ஷன் வரத்துக்கு எனக்கு எழுதி கொடு, எவ்வளோ ஸ்கூல்லையே எனக்கு பென்ஷன் கொடுங்க அப்படி கேட்டால் யாரும் கை விட்டாங்க. இப்போ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு 1000 ரூபாய் தொகை எங்கள் அம்மா பேரில், எங்கள் அம்மா ரேஷன் கார்டில் என் பேர் இருக்குது. இப்போ கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் 1000 ரூபாய் வாங்கிக்கிறேன் மாதம் மாதம். எவ்வளோ நான் ஓட்டு போட்டேன், எவ்வளோ எம்ஜிஆர் என்ன இப்போ ரவ கூட எல்லாம் சீட்டு வாங்கியாக்குறாங்க. இப்போ எல்லாம் எல்லாம் திட்டத்தும் இது பண்ணுறாரு. எல்லாரும் பஸ்ஸும் நாங்கள் ஃப்ரீயாக போகிறோம். ஏதோ 5 நிமிஷம் இல்லை, எல்லாருக்கும் நல்லா உதவி பண்ணுறாரு. நாங்கள் இந்த தவிர இதுக்கு தான் நாங்கள் போடுவோம் ஓட்டு எப்பவுமே. அதனால் எனக்கு பிடிக்கிறது இல்லை கிடையாது. ரொம்ப திருட்டு வேலை பண்ணுறாங்க. எழுதி கொடுத்தானா ஒரு பசங்களுக்கு ஒன்றுமே வரது போடுறது. இப்போ பிள்ளைங்க காத்தால சாப்பிட்டாத போது கூட சாப்பிட வைக்கிறாங்க. நீ சாப்பிட்டு வரல, வீட்டில் சாப்பிட்டு வந்தால் கூட இங்கே சாப்பிடுங்க. அப்போ என்னத்துக்கு சாப்பாடுலாம் போடணும் எங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் நாஷ்டாலாம் வாங்கி கொடுக்காதீங்க, காசுலாம் எல்லாம் இங்கே கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. எல்லாம் ஒரு நாளைக்கு பொங்கல் போடுறாங்க, ஒரு நாளைக்கு கிச்சடி போடுறாங்க, ஒரு நாளைக்கு இட்லி தோசை எல்லாம் நல்லா இருக்குது. மேடம்மா சொல்கிறாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ மாதம் மாதம் நான் எந்த குறை இல்லாத, எனக்கு வர உடம்பு சரியில்லை, வேலை வெட்டி இதெல்லாம் வேலை செய்யுது, வயசு ஆகுதுல்ல. இந்த 1000 ரூபாய் வச்சு தான் நான் சாப்பிடுங்க. அதே மாதிரி இங்கே வருதாண்டா கூட ஃப்ரீ பஸ் வருது. இந்த ஐயாவுக்கு நன்றி. அவர் நல்லா இருக்கணும். நீண்ட தமிழ்நாட்டில் அவர் தான் வரணும்.